மிதுனம் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள். வெற்றிக்குரிய வழிகளை பின்பற்றி முன்னேற்ற முடியும். உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். மாதத்தின் முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் அதன் பின் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செலவுகளை அதிகரிப்பார், அலைச்சலை ஏற்படுத்துவார். சகாயஸ்தானத்தில் ஞான மோட்சகாரன் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகளை முடிக்கும் சக்தி உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குடும்பத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். மாதம் முழுவதும் ஜீவனஸ்தானத்தில் இருந்து வரும் சனி பகவான் வக்கரம் அடைந்திருப்பதால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி, தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். உங்கள் சகாயஸ்தானாதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வதும், வார்த்தைகளில் நிதானம் காப்பதும், பட விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நன்மை தரும். அரசியல்வாதிகள் தலைமையின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பித்து செயல்படுவதால் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பரிகாரம் சந்திர பகவான் வழிபாடு. மிதுனம் திருவாதிரை உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற உறுதியோடு பிறக்கும் ஆடி மாதம் நன்மையான மாதம். யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணத்தால் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் மனதில் இருந்த சுமைகள் இறங்கும், எதிர்பார்த்த வருமானம் வரும், குடும்பம் தொழில் மேன்மை அடையும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனமாகி இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நிதானம் வேண்டும். புதிய முயற்சியில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தார் ஆலோசனையை ஏற்பது நன்மை தரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். சுக்கிரனால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். செல்வாக்கோடு நடைபோட முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சூரியன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. வருமான விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும். பணியாளர்கள் நேர்வழியில் செயல்படுவது அவசியம். வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மாணவர்கள் தவறான நட்பை விட்டு விலகுவதால் படிப்பில் முன்னேற்றம் அடைய முடியும். பரிகாரம் அம்மன் வழிபாடு. மிதுனம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். நாளை என்ன நடக்கும் என்பதை இன்றைய கணக்கிட்டு செயல்படும் உங்களுக்கு ஆடி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தாலும் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனம் அடைந்திருப்பதால் கடந்த மாதம் வழங்கியது போல் இந்த மாதத்தில் அவரால் யோக பலனை நிச்சயமாக வழங்க முடியாது. திட்டமிடாமல் வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியதாக வரும். எதிர்பார்த்த வரவும் இழுபறியாகும். குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை இருக்கும். 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்காது. சிலர் வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லும் முயற்சி உருவாகும். சுயதொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காமல் போகும். ஆகஸ்ட் 9 முதல் மீண்டும் குரு உச்சமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வேலையில் நிம்மதி உருவாகும், தொழிலில் ஆதாயம் கூடும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். விவசாயிகள் நிதானமாக செயல்படுவது நல்லது. எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனையை ஏற்பது அவசியம். பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு.